சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை சந்தையில் கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து பூண்டின் விலை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இன்று ஒரே நாளில் கிலோவிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 380 ரூபாய்க்கு விற்பனை ஆவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து 2ஆம் தர 3ஆம் தர பூண்டின் விலையும் அதிகரித்து காணப்படுகிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். பூண்டின் விலை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இந்த விலையேற்றத்திற்கான காரணம் என்னவென கூறப்படுகிறது? விரிவான விவரங்கள். சென்னை கோயம்பேடு சந்தையில் பூண்டு மற்றும் வெங்காயத்தினுடைய விலையானது உயர்ந்திருக்கிறது. முக்கியமாக பூண்டினுடைய விலை என்பது உச்சத்தை தொட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில பார்த்தோம்னா சில்லறை விற்பனை கடைகளில் 350 முதல் 60 வரை அந்த முதல் தர பூண்டு என்பது ஒரு கிலோவுக்கு விற்கப்பட்டு வந்த நிலையில ஒரே நாளில் 20 ரூபாய் அதிகரித்து 380 ரூபாய் வரை, அந்த ஒரு கிலோவுக்கு 380 ரூபாய் வரை சில்லறை விற்பனை கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல பார்த்தோம்னா சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடிகளில் பூண்டினுடைய விலை ஒரே நாளில் கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 340 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முதல் தர பூண்டின் விலை சில்லறை விற்பனை கடைகளில் 380 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல 2ஆம் தர பூண்டு பார்த்தோம்னா ஒரு கிலோவுக்கு மொத்த விற்பனை கடைகளில் 250 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல சில்லறை விற்பனை கடையில 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 3ஆம் தர பூண்டினுடைய விலையை பார்த்தோம்னா மொத்த விற்பனை கடைகளில் கிலோ ஒன்றுக்கு 160 ரூபாய்க்கும், அதே போல சில்லறை விற்பனை கடைகளில் 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பூண்டினுடைய விலை என்பது கடந்த மாதம், அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பாக 280 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில ஒரு மாதத்தில் 60 ரூபாய் உயர்ந்து கிலோ ஒன்றுக்கு அந்த 360 ரூபாய், அதாவது சில்லறை விற்பனை கடையில 360 ரூபாய் வரை இன்றைய தினம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்களிலும் மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில மழையின் காரணமாக வரத்து குறைந்து இந்த விலை ஏற்றம் என்பது இருப்பதாகவும், வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து விலை என்பது ஏறுமுகமாகவே இருக்கும் என்றும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.